பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளிலும் தேவ சந்நிதியில் ஒருமித்து தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்தாரே நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் 5 காயங்கள், 5 காயங்களும் இன்று தழும்புகளாய் காணப்படுகிறது. மரித்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தோமாவை பார்த்து அவிசுவாசியாயிராதே என்று சொல்லி தன்னுடைய கைகளில் உள்ள தழும்பை காட்டி கொடுத்தார். விலாவில் உள்ள தழும்பை காட்டி கொடுத்தார். விரலை போடு, விலாவில் கையை போடு என்று. எதற்காக உயிர்த்தெழுந்த பின்பும் அவர் அந்த தழும்புகளோடு இருக்கிறார் என்றால், அவர் தழும்பு இருக்கிறது வரை நமக்கு சுகம் உண்டு. நம்முடைய வியாதிகளில் இயற்கையாய் வருகிற வியாதிகளும் உண்டு. சத்துருவினால் வருகிற வியாதிகளும் உண்டு. ஆனால் அவைகளிலிருந்து எந்த ரூபத்தில் வந்தாலும் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இந்த வசனத்தை விசுவாசித்தவர்களாய் முழு இருதயத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளினால் குணமாக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். என்னுடைய வியாதியை என் ஆண்டவர் சுகமாக்குவீராக. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை என் இயேசு சுகம் தருவீராக. மருத்துவமோ முடியாததாயிருந்தாலும் என் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளையால் இது எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தை என் வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் மாறி போகலாம், ஆனால் என்னுடைய வார்த்தையின் ஒரு பாயிலும் மாறி போவதில்லை. இந்த கால வேளையில ஆண்டவருடைய அந்த தழும்புகள் இன்றும் இருப்பது நமக்கு ஒரு சுகம் தருவதற்காக, ஒரு ஆரோக்கியம் தருவதற்காக, ஒரு விடுதலை தருவதற்காக. இதை விசுவாசித்தவர்களாய் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன், எனக்கு அந்த வார்த்தையின்படி எனக்கு சுகம் தாரும் என்று தேவனை முழுமையாய் நம்பி இந்த ஜெபித்து தேவனை துதித்து கொண்டிரு. மாற்றங்களை காண்பாய், அற்புதங்களை பெற்றுக்கொள்வாய். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உம்முடைய தழும்புகளினால் என்னை சுகமாக்கி இருக்கிறீர். அந்த வார்த்தையை என் வாழ்வில் நீ பலன் பெற செய்யும், அற்புதம் நடக்க செய்யும் என்று ஜெபிப்பேன். தேவனை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் கண்களை முடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் ஆழங்கள், உம்முடைய வசனத்தின் ஜீவன், ஆவியும் ஜீவனுமான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா இருதயங்களிலும் ஆண்டவரே சிறிய பெரிய பலவீனங்கள், வியாதிகள் எதுவாயிருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளினால் குணமாக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தையின் ஜீவன், இந்த வார்த்தையில் உள்ள வல்லமை ஒவ்வொரு இருதயங்களிலும், ஒவ்வொரு சரீரங்களிலும், ஒவ்வொருடைய புத்தி மண்டலங்களிலும் கடந்து செல்லுவதாக தகப்பனே ஒரு அற்புதம் செய்வீராக. சரீரத்திலுள்ள பலவீனங்கள், வியாதிகளை குணமாக்க அற்புதமாக என் ஆண்டவர் இன்றும் கிரியை செய்கிற தேவன் கூட இரும், அற்புதங்களை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். God bless you. Praise the Lord.